வெல்கம் பேக் லேடீஸ் அண்ட் ஜென்டில்மென்ஸ். பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி எப்போ கப் அடிச்சோ அப்போலேருந்து இந்தியாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆஃப்டர் ஜூன் 6 மாதம் நல்லா இருந்துச்சு. அடுத்த 6 மாதம் பார்த்தீங்கன்னா, இன்னத்துக்கு தான் வந்துச்சு, இன்னத்துக்கு தான் ஆர்சிபி வின் ஆனுங்க அப்படின்ற மாதிரி கேள்வியாக இருக்குது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் ரிவருக்கு மேலே ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு. அந்த பிரிட்ஜில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துச்சு பிரிட்ஜ். யோசிச்சு பாருங்கள், கீழே தண்ணி போயிட்டு இருக்கு, மேலே பிரிட்ஜ் இருக்குது, வண்டி போயிட்டு இருக்கும்போது கீழே அப்படியே விழுந்துடுச்சு. ஸ்பாட்லேயே 11 பேர் செத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அடிச்சு 2 பேர் செத்துட்டாங்க. அதுவும் அவங்க அப்பா கண்ணு முன்னாடியே செத்துட்டாங்க. அதே மாதிரி கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பசியில் அழுதுட்டு இருக்குது. அதுக்கு அவங்க அம்மா என்ன பண்ணணும், ஏதாச்சும் ஊட்டி விடணும். ஆனால் அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியை நல்லா சூட் பண்ணி அந்த குழந்தை மேலே ஊற்றி சாவடிச்சிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, டெய்லியும் ஒரு இன்சிடென்ட் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தெரிய மாட்டேருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு எப்போ தெரிய ஆரம்பிச்சுன்னா, ஆர்சிபி கப் அடித்ததுலேருந்து. ஆனால் ஆர்சிபி கப் அடிக்கிறது முன்னாடி இந்த மாதிரி டெய்லியும் ஒரு இன்சிடென்ட் நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் நம்மளுக்கு தெரியாது. வை பிகாஸ் யார்கிட்டும் அப்போ ஃபோன் இல்லை. என்ன அதுக்குள்ளே ஒரு 6 மாதத்துல 3 மாதத்துல ஆர்சிபி கப் அடித்தோடனே எல்லாருக்கும் என்ன ஃபோன் கிடைச்சா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி இல்லை. ஆர்சிபி ஒரு கப் அடிச்சிச்சா 18 வருஷத்துக்கு அப்புறம் அதையே ஒரு மோட்டிவேட்டாக எடுத்து எல்லோரும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. எல்லார் கையிலையும் ஒரு ஃபோன் இருக்குது. ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஆச்சுன்னா அப்படியே எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு டக்குன்னு தெரியுது, இந்த இடத்துல இந்த ஆயிருக்கு, இப்படி ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஆனால் ஊருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா யார் கையிலும் ஃபோன் இருக்காது. அதே மாதிரி எங்கள் தாத்தா பார்த்தீங்கன்னா ஃபோன் வச்சுருப்பாங்க, ஆனால் யார்கிட்டும் ஃபோன் பேச மாட்டாங்க. அதே நம்ம சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபோன் வச்சுருந்தாங்கன்னா இங்கே பக்கத்துலேயே இருப்பாங்க, ஏன் கீழே ஃப்ளோரில் இருப்பாங்க, ஏன் பக்கத்து ரூம்லேயே இருப்பாங்க. ஏஞ்சி போய் பேச மாட்டோம். ஃபோன் பண்ணி இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவோம். ஆனால் அங்கே அப்படி இல்லை. ஊரில் அவங்க வச்சுருக்க வண்டியோ சைக்கிளோ இல்லை நடந்தே போய் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கும், போய் அவங்க நேரில் பேசிட்டு அப்புறமா தான் வருவாங்க. ஃபோன் இருந்தும் அவங்க நேரில் போய் பேசுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது. எல்லாரும் தாத்தாலாம் ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கண்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சோஷியல் மீடியா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் பார்த்து நல்லதாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், ஒரு யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள், கண்டத்துக்கு ஏதோ யூஸ் பண்ணாதீங்க. இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் பார்த்தேன், ஆல்கோஹால் வச்சுக்கிட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேற எங்கேயும் இல்லை, தமிழ்நாட்டில் தான். யாரோ ஏதோ ஃபேமஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒருத்தவங்க ஆல்கோஹால் குடிச்சிட்டு இப்படி நடந்துக்கிறாங்க, அதை வீடியோ எடுத்து போடுறாங்க. இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க சோஷியல் மீடியா. ஆனால் சீக்கிரமாக ஜெயில் போயிடுவீங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு கூமப்பட்டின்றது என்னன்னே தெரியாது யாருக்கும். ஒரு ஃபோன்னால, ஒரு இன்டர்நெட்னால ஃபுல்லாக வைரல் ஆகி ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஊரை. ஒரு இன்டர்நெட், ஒரு ஃபோன், சோஷியல் மீடியா வச்சு மாற்ற முடியும்னு கேட்டாங்கன்னா எல்லாத்தையுமே மாற்றலாம். அதே மாதிரி சின்ன பசங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபோன் கொடுக்காதீங்க. ஸோ வில் see you soon. Until then, take care, be safe.